ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிரினின் சிறகுகள். இன்றைக்கும் ஷிரினின் சிறகுகளில் ராகி சிமிலி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு, வேர்க்கடலை, அப்புறம் நாட்டு சர்க்கரை இவ்வளவு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அயன், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களோட ஹெல்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டு குறைவாக இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுக்கணும். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு வேர்க்கடலை ஒரு 250 கிராம் போல் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது பச்சை வேர்க்கடலை தான். இது நல்லா வறுத்து எடுக்கணும். நம்ம சிம்மிலே போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் வறுத்தெடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியே மட்டும் கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வேர்க்கடலைகள்லாம் வெடிச்சிருக்கிறது. இந்த மாதிரி வெடிச்சு வந்தால் தான் தோள்கள்லாம் நம்ம ஈஸியாக அதை எடுக்கிறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருந்து ஆற வச்சிடலாம். வேர்க்கடலெல்லாம் ஆறின பிறகு அதனோட தோள்களை நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அதை நம்ம சேர்க்கணும். பாருங்கள், நல்லா எடுத்தாச்சு எல்லா தோள்களையுமே. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை கொஞ்சம் அரைச்சி நம்ம எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திருன்னு இருந்தால் தான் அந்த உருண்டை பிடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ராகி மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பவுலில் ஒரு 1.25 கப்பு போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா உப்பு நல்லா கரைச்சிட்டு தான் மாவில் நம்ம சேர்த்தோன்னா எல்லா பக்கமும் சமமாக பிடிக்கும். அதனால் உப்பை தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ராகி மாவு கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ராகி மாவு ஒரு 400 கிராம் போல் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உப்பு தண்ணியை சேர்த்து நான் பிசைகிறேன். இதுக்கு புட்டுக்கு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. கட்டிகள் முக்கியமாக இருக்கக்கூடாது. நல்ல ஒத்தையாக வர்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். மாவில் ஈரமும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒத்தையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே அந்த ஓட்டை உள்ள ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது மேலே நான் பிசைஞ்ச மாவை போட்டு ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வைக்கணும். நல்லா சமமாக அப்படி எல்லா இடமும் பரப்பி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி உதிர்ந்து தான் இருக்கணும். இது கொஞ்ச நேரம் போல் நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மாவு வேகாமல் நம்ம எடுத்துடக்கூடாது, நல்லா வேக வைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. வேகட்டும். வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டிகள்லாம் கொஞ்சம் கீழே இருக்கும். அரைப்படும்போது அந்த கட்டிகள்லாம் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1.25 கப்பு போல் நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம வச்சிருக்கிற இந்த ராகி மாவு வேகிறதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ராகி மாவு சூடாக சேர்த்தாதான் இந்த ஜாகரி பொடி நல்லா உருகி வரும். அதனால தான் அதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ மாவு வெந்துருச்சு. நம்ம இது கூட அதை சேர்த்துடலாம். சூடாகவே அப்படியே இறக்குன உடனே சேர்த்துருங்க. சூடோடு இருக்கும்போது அப்படியே நம்ம கலந்து விட்டோம்னா ஜாகரி அப்படியே உருகி நல்லா வந்துடும். எல்லா இதோடையும் சேர்ந்து நல்லா இனிப்பு சேரும். அதுக்காக தான் அப்படி சூடோடு சேர்க்குறது. சூடாக இருக்கும்போதே 2 டீஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துடணும். நெய்யும் அப்படியே உருகும் இந்த சூட்டுக்கு. அதனால் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். முதல்ல சூடாக இருக்கும், அதனால் நம்ம கை வச்சு கலக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி முதல்ல கலந்து விட்டுக்கோங்க.
அப்புறம் கொஞ்சம் பொறுக்கத்தக்க சூடு ஆனதுமே நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படின்னா தான் எல்லா இடமும் நல்லா கலந்து சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ கலந்து விட்ட பிறகு உருண்டை பிடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சாதான் நல்லா உருண்டையாக அழகாக வரும். இந்த மாதிரி பாருங்கள், எப்படி ஒரு குட்டி பால் ஷேப்பில் நீங்கள் எல்லா உருண்டைகளையுமே பிடிச்சி வச்சுருங்க. இந்த உருண்டை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் இந்த அளவில் எனக்கு ஒரு 44 உருண்டை பக்கம் வந்துச்சு. உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா இதனோட அளவை பாதியாக அப்படி கம்மி பண்ணிக்கிடலாம். இது கூட தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உடனே சாப்பிட்றணும் செஞ்ச அன்னைக்கே. ஆனால் தேங்காய் சேர்க்காமல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு கூட நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம், கெட்டு போகாது. நீங்கள் செய்யும்போது அந்த 2 பகுதியாக கூட பிரித்து ஒரு பகுதியில் நீங்கள் தேங்காய் போட்டு ஒன்று தேங்காய் போடாமையும் உருட்டி வச்சு நீங்கள் செய்யலாம். தேங்காய் போட்டதை அன்னைக்கே சாப்பிட்ருங்க. மற்றதை ஒரு 3 நாளைக்கு வச்சுருந்து நீங்கள் சாப்பிடலாம். பாருங்கள், உடச்சி காட்டும் போதே எனக்கு ரொம்ப சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ராகி சிமிலியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சமைச்சு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.